வணக்கம். சீமானண்ணன் ஆதாரத்தை யாரும் மறைச்சி வைக்கல. ஜீவா டுடே யூடியூப் சேனலில் ஜீவாவே அழகாக எடுத்து போட்டுருக்காரு. அவருக்கு யார் அந்த புக்கை கொடுத்தாப்போ உங்களுக்கு தெரிஞ்சே வேணுன்னே இப்படி ஒரு கருத்தை பரப்புறீங்க. பெரியார் சொந்த கருத்தாக சொன்னார். இருக்கிறத என்னோட கடவுளை இப்படி எழுதி வச்சுருக்கானுல, இவனை யோக்கியம் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறாரு. இப்போ நீ அந்த கடவுள்கள் உரையாடலை பற்றி பேசாமல் பெரியார் சொன்னதாக இப்படி ஒரு மக்களை திசை திருப்ப போய் சொல்லி பெரியார் மேலே ஒரு அவதூறு சொல்லிட்டு வெக்கமாலியான்னு உனக்கு இதெல்லாம் ஒரு அரசியலா? தமிழ் தேசியத்தில் இப்படி எங்கேயா இருக்கா? பிரபாகரனை வேறு தலைவராக வச்சுக்கிட்டு திரியிறா. பிரபாகரனை தயவுசெய்து தலைவராக வைக்காதா. உன் கட்சி நீயே ஜோலி முடிச்சிட்டா. சங்கிகள் தான் ஆதாரம் கொடுக்க மாட்டேன், சம்மந்தம்லாம் பேச அந்த மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிட்டனே. உனக்கெல்லாம் அரசியலே தேவையில்லை. பேசாமல் பிஜேபியோட சேர்ந்துரு. தமிழ் தேசிய அரசியல் உனக்கு சம்மந்தம்லாம் நல்லா தெரியும் போச்சு. நீ கலவரம் பண்ணுறதுக்கும் மக்கள் தேசத்திற்கும் முட்டாளாக்கிறதுக்கும் உன் கட்சியில் இருக்கவங்களும் பைத்தியக்காரன் ஆக்கிக்கிட்டு இருக்கியா நீ எல்லாரையும். தொண்டர்களை இப்படி கேவலப்படுத்திய ஒரு ஆதாரம் பப்ளிக்கில் ஒன்றால் சரியாக முழு ஆதாரம் கொடுக்க முடியல. இன்னும் பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டு சம்மந்தம் இல்லாமல் அசிங்கமாக பேசுகிற மனுஷனா? அரசியல்னால் நியாயமாக பேசினேன். பெரிய மனுஷனாக யோக்கியம் இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், வார்த்தையில் சுத்தம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? எச்ச பொழப்பு.